நீங்க அந்த டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம். இப்போ இப்போ வந்து ஒரு மார்க்கெட் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது? இப்போ ஃபாரின்ல வந்து அந்த 24 ஹவர்ஸ் ஒர்க்கிங்ல இருக்கும். பட் நாங்க வந்து இப்போ இந்தியன்ல இருந்து இப்போ நாங்க ட்ரேட் பண்றோம்னா, இப்போ நாங்க வந்து இந்தியால இருக்கோம். இப்போ இந்தியால இருந்து ட்ரேட் பண்றோம்னா அந்த டைமிங் வேணும்ல. இப்போ அங்க வேற மாதிரி டைமிங் இருக்கு. நம்ம இந்தியன் டைம் ஐஎஸ்டி வந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம இந்தியன் டைமுக்கு எப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகும், எவ்வளவு நாள் மார்க்கெட் இருக்கும், எப்போ க்ளோஸ் ஆகும், இதை மட்டும் இப்போ நான் சொல்றேன். இப்போ மார்க்கெட் வந்து மண்டே டு சாட்டர்டே மார்னிங் வரைக்கும் மார்க்கெட் இருக்கும். இல்லைன்னா மண்டே டு ஃப்ரைடேன்னு கூட வச்சுக்கலாம். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் மார்க்கெட் 24 ஹவர்ஸ் ஒர்க்கிங்ல தான் இருக்கும். ஆஹ் எப்படின்னா இப்போ மண்டே அர்லி மார்னிங் 3:30 AM, மண்டே அர்லி மார்னிங் அரௌண்ட் 3:30 AM வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும். இப்ப நார்மலா இந்தியன் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அந்த மாதிரி அந்த டைம்ல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் எப்போ க்ளோஸ் ஆகும்னா அந்த வீக் டேஸ் முடிச்சு அந்த வீக் டேஸோட எண்டு சாட்டர்டே அர்லி மார்னிங் அரௌண்ட் 2:30 to 3:30 AM வந்து க்ளோஸ் ஆகும். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து மண்டே அர்லி மார்னிங் அரௌண்ட் 3:30 AM ஐஎஸ்டி, ஐஎஸ்டினா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்க்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் சாட்டர்டே அர்லி மார்னிங் அரௌண்ட் 2:30 to 3:30 AM ஐஎஸ்டி, ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், அது வரைக்குமே மார்க்கெட் ஓப்பன்ல இருக்கும். அந்த சாட்டர்டே அர்லி மார்னிங் அரௌண்ட் 2:30 to 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறம் லீவ் இருக்கும், அந்த மார்க்கெட் க்ளோஸ்ல இருக்கும். சண்டே ஃபுல்லாமே க்ளோஸ்ல இருக்கும். திருப்பி மண்டே அர்லி மார்னிங் அரௌண்ட் 3:30 AM மார்க்கெட் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து ஒரு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டிங்கோட டைமிங். டைமிங்ஸ் மீன்ஸ் எந்தெந்த டேஸ்ல எந்த டைம்ல ட்ரேட் ஆகுதுன்னா இது மாதிரி தான் ட்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் அதுல வந்து செஷன்ஸ் இருக்கு. அந்த செஷன்ஸ்னு நான் சொன்னது லண்டன் செஷன்ஸ், நியூயார்க் செஷன், ஏசியன் செஷன். இந்த செஷன்ஸோட டைமிங் இல்ல, அவங்க டைம் ஃப்ரேம்ல இருக்கும். நம்ம இந்தியன் டைம் ஃப்ரேம்க்கு பார்த்தா இந்த லண்டன் செஷன்ஸ் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா ஆஃப்டர்நூன் 1:30 PM அப்போ ஓப்பன் ஆகும். நைட் 10:30 PM வரைக்குமே அந்த லண்டன் செஷன் இருக்கும். அந்த லண்டன் செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் க்ளோஸ் ஆகாது, ரன்னிங்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் செஷன்ஸ் ஓப்பன் ஆகும் எப்போனா ஈவினிங் 6:30 PM இருந்து அர்லி மார்னிங் 3:30 வரைக்குமே நியூயார்க் செஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏசியன் செஷன் அர்லி மார்னிங் 5:30 AM இருந்து ஆஃப்டர்நூன் 2:30 PM அது வரைக்குமே ஏசியன் செஷன் இருக்கும். இந்த இந்த செஷன்ஸோட மெயின் திங் என்னன்னா அந்த டைம்ல வந்து இந்த பெரிய பெரிய பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கும். அதனால அந்த மார்க்கெட் மூமெண்டம் வந்து அந்த டைம்ல நல்லா இருக்கும். அதனாலதான் இந்த செஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த செஷன்ஸோட இன்னொரு மெயின் திங் என்னன்னா இப்போ ஒரு மார்க்கெட் 24 ஹவர்ஸ் ரன்னிங்ல இருக்குன்னா அதுக்கு மெயின் வந்து இந்த பேங்க்ஸ் வந்து ஓப்பன்ல இருக்கணும். இப்போ இந்த செஷன்ஸ்ல பார்க்கும்போது ஒரு 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 பேங்க் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா இன்னொரு பேங்க் வந்து அந்த டைம்ல ஓப்பன் ஆகும். அதனால வந்து இந்த மார்க்கெட் இந்த 24 ஹவர்ஸுமே ரன்னிங்ல இருக்கும். தென் பார்க்கும்போது அதுக்கப்புறம் இந்த கில் ஜோன்ஸ், இப்போ மெயினா வந்து இந்த ட்ரேடிங்ல வந்து இந்த கில் ஜோன்ஸை யூஸ் பண்ணி தான் மெயினா ட்ரேட் பண்ணுவாங்க. கில் ஜோன்ஸ், அந்த கில் ஜோன்ஸ்னா என்ன, அந்த கில் ஜோன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எதனால வந்து கில் ஜோன்ஸை யூஸ் பண்ணி நிறைய பேர் ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா அந்த கில் ஜோன்ஸ் அந்த டைம்ல வந்து பெரிய பெரிய பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறம் பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து அந்த டைம்ல தான் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆவாங்க. அந்த டைம்ல மார்க்கெட்டுக்குள்ள அவங்க என்டர் ஆகும்போது அந்த மார்க்கெட்டோட மூமெண்டம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அந்த ஃபாஸ்ட் பிரைஸ் மூமெண்டம் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இந்த நிறைய பேர் இந்த பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாப் லாஸ் சென்டர்ஸ் கூட ஆகும். அதுக்கப்புறம் நல்ல நல்ல என்ட்ரிஸ் கிடைக்கும். அந்த கில் ஜோன்ஸ் டைம்ஸ்ல வந்து அந்த பெரிய பெரிய பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணும்போது அதோட வால்யூம் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் மொமெண்டம், அந்த மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து ஒரு நல்ல மொமெண்டமா இருக்கும். அதுக்கப்புறம் வொலட்டிலிட்டி கொஞ்சம் மீடியமா இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல நல்ல என்ட்ரிஸ் கிடைக்கும். இப்போ நம்ம மாதிரி ரீட்டைல்ஸ் எல்லாம் இப்போ ட்ரேட் பண்றோம்னா மெயினா வந்து அந்த கில் ஜோன்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ட்ரேட் பண்ணும். ஏன்னா அந்த கில் ஜோன்ஸ்ல மட்டும்தான் அந்த மார்க்கெட் வந்து மொமெண்டம் இருக்கும். மற்ற டைம்ல எல்லாம் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் சைட் வேஸ்ல போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அந்த சைட் வேஸ்ல போகும்போது பை சான்ஸ் நம்ம தெரியாம அந்த சைட் வேஸ்ல போய் என்ட்ரி எடுத்தோம்னா எங்களுக்கு பெருசா ப்ராஃபிட்லாம் வராது. மேக்சிமம் லாஸ் ஆகுறதுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்கும். அதனால எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த கில் ஜோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கில் ஜோன்ஸ்ல எது மெயினா இந்த கில் ஜோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த லண்டன் கில் ஜோன், அதுக்கப்புறம் இந்த நியூயார்க் கில் ஜோன்ஸ்னு இருக்கு. இப்போ மெயினா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 கில் ஜோன்ஸ் சொல்லி கொடுக்குறேன். அந்த லண்டன் கில் ஜோன்ஸ்னா
இப்போ அது வந்து நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 12:30 PM டு 3:30 PM. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றோம்னா நம்ம அந்த 9:15 டு 3:30 இந்த டைம் ஃப்ரேம் பிட்வீன்ல தான் வந்து நாங்க ட்ரேட் பண்ணுவோம். எதனால இந்த டைம் ஃப்ரேம்னா எங்க மார்க்கெட்டோட ஓப்பனிங் க்ளோசிங் டைம் ஃப்ரேம் அதுவா இருக்கு. அப்போதான் எல்லாருமே அதுல என்டர் ஆவாங்க. எல்லா இன்ஸ்டிடியூஷன் பேங்க்ஸ் எல்லாம் அப்போதான் என்டர் ஆவாங்க. ஸோ அதனால எங்களுக்கு நல்ல மூமெண்டம் இருக்கும், வால்யூம் இருக்கும். ஸோ அதனால அந்த டைம்ல வந்து நாங்க ட்ரேட் பண்றோம். பட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா இது வந்து 24 ஹவர்ஸ் ஓப்பன்ல தான் இருக்கும். பட் 24 ஹவர்ஸ் ஓப்பன்ல இருந்தாலுமே இந்த பெரிய பெரிய பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லயும் எல்லா டைம்லயுமே என்டர் ஆக மாட்டாங்க. அவங்க என்டர் ஆகுற அந்த டைம் தான் வந்து அந்த கில் ஜோன்ஸ். அந்த கில் ஜோன்ஸ்ல தான் வந்து மோஸ்ட்லி வந்து அந்த கில் ஜோன்ஸ்ல தான் பெரிய பெரிய பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் வந்து என்டர் ஆவாங்க. அதனாலதான் வந்து அந்த கில் ஜோன்ஸை பேஸ் பண்ணி நம்மள மாதிரி இருக்கிற ரீட்டைல்ஸ் எல்லாம் வந்து அந்த கில் ஜோன்ஸை யூஸ் பண்ணி அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டா வருவாங்க. அதோட டைம் ஃப்ரேம் என்னன்னா 12:30 PM டு 3:30 PM இந்தியன் டைமுக்கு. ஒரு 12:30 PM டு 3:30 PM இந்த டைம் இந்த டைம்குள்ள நீங்க ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட்டோட மூமெண்டம் நல்லா இருக்கும். அந்த மார்க்கெட்டோட மூமெண்டம் நல்லா இருக்கும். அந்த மார்க்கெட்டோட மூமெண்டம் நீங்க கேப்சர் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதுல நல்ல என்ட்ரிஸ் கிடைக்கும். அந்த என்ட்ரிஸை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி நீங்க ஒரு ப்ராஃபிட்டா இருக்கு, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நியூயார்க் கில் ஜோன்ஸ்னா அது வந்து 6:30 PM டு 9:30 PM. 6:30 PM டு 9:30 PM அந்த டைம் ஃப்ரேம்குள்ள அதோட மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கும். அதுல வந்து நீங்க பேர்ஸை பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ யூரோ யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய், அது மாதிரி உங்களுக்கு எந்த பேர்ஸ் ஓகேவா இருக்கோ அதோட கேரக்டரை நீங்க அனலைஸ் பண்ணி அதோட டெக்னிக்கலா நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அதை பார்த்துட்டு நீங்க ட்ரேட் எடுக்கலாம். இதுதான் வந்து கில் ஜோன்ஸோட மைண்ட் திங் வந்து இதுதான். அந்த கில் ஜோன்ஸ் யூஸ் பண்றதுக்கு ஒரு மைண்ட் ரீசன்னா அந்த டைம்ல வந்து பெரிய பெரிய பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் மொமெண்டம் நல்லா இருக்கும். மொமெண்டம்ல வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதனாலதான் வந்து இந்த கில் ஜோன்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கரன்சிஸ். இப்போ இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல மெயினா வந்து கரன்சிஸை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவாங்க. எப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆன கரன்சிஸ் இருக்கு. அந்த நிறைய டைப்ஸ் ஆன கரன்சிஸை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க எது எதுல ட்ரேட் பண்ணலாம்னா இப்போ பாப்புலரா வந்து யூரோ யூஎஸ்டி, அதுக்கப்புறம் ஜிபிபி யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய், அதுக்கப்புறம் ஆடி கேட், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆன பேர்ஸ் இருக்கு. அந்த பேர்ஸை யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், பேர்ஸ்னா என்ன, அந்த பேர்ஸை எப்படி நாங்க யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றது. பேர்ஸ்னா என்னன்னா அது ரெண்டு கரன்சிய சேர்த்து ட்ரேட் பண்றது. இப்போ எப்படின்னா யூரோ இருக்கா, அதோட வந்து யூஎஸ்டிய வந்து கம்பைன் பண்ணுவாங்க. யூரோ யூஎஸ்டி இத ரெண்டோட கரன்சிஸை யூஸ் பண்ணி இப்போ யூரோ ஒரு ஸ்ட்ராங் மூமெண்டமா இருக்குன்னா யூஎஸ்டில ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ யூஎஸ்டி ஒரு ஸ்ட்ராங் மூமெண்ட் இருக்குன்னா யூரோ யூஎஸ்டில வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேர்ஸ், ரெண்டு கரன்சிஸ், இந்த ரெண்டு கரன்சிஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்றதுதான் வந்து பேர்னு சொல்லுவாங்க. பேர்னா அதுல வந்து ரெண்டு கரன்சிஸ் இருக்கும். யூரோ யூஎஸ்டி, ஜேபிபி யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய், ஜிபிபி யூஎஸ்டி, இந்த மாதிரி பேர்ஸை பார்த்து ட்ரேட் பண்றது. இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லயே வந்து மெயினா வந்து பேர்ஸை பார்த்து ட்ரேட் பண்றது தான் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட். அதுக்கப்புறம் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபாரெக்ஸ் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லி அந்த ஃபாரெக்ஸ் ஸ்டாக்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுல ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நீங்க டாலர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். டாலர்ஸ் மீன்ஸ் நம்ம இந்தியன்ல இருக்கோம்னா அந்த டாலரை கன்வெர்ட் பண்ணி அந்த டாலர்ஸை யூஸ் பண்ணி நீங்க எந்த ஒரு கரன்சில நீங்க ட்ரேட் பண்றீங்களோ அதோட கரன்சிஸோட வேல்யூவை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த கரன்சிஸோட வேல்யூவை யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்றதுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கரன்சியோட ஒரு 100 ரூபாய் கொடுத்து நீங்க ஒரு ட்ரேட் பண்றீங்கன்னா ஒரு கரன்சியோட வேல்யூ வந்து 100 rupees. ஒரு கரன்சிஸோட வேல்யூ வந்து 100 rupees. அந்த 100 rupees நீங்க கொடுத்து ட்ரேட் பண்ணும்போது அந்த கரன்சியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து கரன்சியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. நீங்க 100 ரூபாய் கொடுத்த அந்த அதோட கரன்சியோட வேல்யூ 100 rupees கொடுத்தது
₹150 சேஞ்ச் ஆகுதுன்னா, அந்த கரன்சியோட வேல்யூ வந்து ₹50 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, அதுல வந்து உங்களுக்கு ₹50 ப்ராஃபிட். அதுதான் வந்து கரன்சியோட வேல்யூ. இதுதான் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டினா இந்த வேல்யூஸ் தான். இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது இதுல ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். பட் இதுல மெயின் திங் என்னன்னா, நாங்க பிளைண்ட்லயே போய் ட்ரேட் பண்ண முடியாது. எந்த ஒரு ட்ரேடிங் நீங்க பண்ணணும்னாலுமே அத வந்து லேர்ன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு வந்து நிறைய டைப்ஸ் லேர்னிங் இருக்கு. எப்படின்னா இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்கு, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்கு. அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ்லயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பேட்டர்ன்ஸ் ட்ரேடிங் இருக்கு, பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஐசிடி இன்னர் சர்க்கிள் ட்ரேடிங் இருக்கு, எஸ்எம்சி ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு இருக்கு. இந்த மாதிரி நிறைய டைப்ஸான ட்ரேடிங் இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க மாஸ்டர் பண்ணணும். இப்போ அதுல ஏதாச்சும் ஒண்ணு நீங்க நல்லா லேர்ன் பண்ணி நீங்க ஒரு சார்ட் எடுத்து ஏதாச்சும் ஒரு பேர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேர்ஸை யூஸ் பண்ணி அதை நீங்க டெக்னிக்கலா அதை அனலைஸ் பண்ணி உங்க டெக்னிக்கலா நீங்க அதை அனலைஸ் பண்ணி அதோட கேரக்டர் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணீங்கன்னா யூ வில் பிகம் ஏ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர். நீங்க கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா வரலாம். இது எப்படின்னா இது வேர்ல்டு பிக்கெஸ்ட் மார்க்கெட்னு சொல்றதுக்கு வந்த ரீசனே அதுதான். இதுல வந்து ட்ரில்லியன்ஸ் கணக்குல ட்ரேட் ஆகும். அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு நாங்க லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நாங்களுமே ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் ஆவறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகமா இருக்கு. பட் லேர்ன் பண்ணணும். எப்படி லேர்ன் பண்றது? இப்போ நாங்க ஒரு ட்ரேடிங் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் இப்போ நானும் பண்றேன்னா அதை எப்படி நான் ஸ்டார்ட் பண்றது, அதை எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா எந்த மாதிரினா இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றேன். எக்ஸாம்பிள்னா இப்போ வந்து நீங்க இருக்கிற இடத்துல வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இப்போ ஓன் பிசினஸ், இப்போ ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஓன் பிசினஸ், இப்போ ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருப்பீங்க. அந்த பிளானுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்னென்ன பண்ணணும்னு ஒரு பிளான் வச்சிருப்பீங்க. இப்போ ஒரு பிசினஸ் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அதுக்கப்புறம் அதுக்கான அசெட்ஸ் என்னென்ன வேணும், அதுக்கப்புறம் அந்த ஒரு பிசினஸ பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுவீங்க. இந்த பிசினஸ் எப்படி இருக்கு, இந்த பிசினஸ் எப்படி ரன் ஆகுது, அதை எப்படி நாங்க ரன் பண்ணலாம் அப்படின்னு நீங்க அத வந்து லேர்ன் பண்ணுவீங்க. அதுதான் சேம் அந்த ஒரு பிசினஸ் கான்செப்ட் தான் இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்குமே. இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல நீங்க ஒரு பிசினஸ் மைண்டோட தான் வரணும். இது ஒரு பெரிய பிசினஸ், வேர்ல்டு மோஸ்ட் பிக்கெஸ்ட் பிசினஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து அவ்வளவு ட்ரில்லியன்ஸ் கணக்கான ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல எப்படியும் நீங்க ஒரு பிசினஸ டெவலப் பண்றது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஃபண்டை ரெடி பண்ணணும். இப்போ ஒரு ட்ரேட் பண்ணணும்னா என்கிட்ட இவ்வளவு ஃபண்ட் இருக்குன்னா அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணணும். அந்த ஃபண்டுனா அந்த ஃபண்டை ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஃபண்டுல சம் மணியை வந்து பேக்கப்னு வச்சுக்கணும். மேபி லாஸ் ஆச்சுன்னா அந்த ஃபண்ட் யூஸ் பண்றதுக்கு மாதிரி ஒரு பேக்கப் மணியை வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிற அந்த ஒரு ஃபண்டை யூஸ் பண்ணி தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். இப்போ அந்த ஃபண்டை மட்டும் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணா நீங்க ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா ஆக முடியாது. அப்புறம் எப்படி நாங்க ட்ரேட் பண்றதுன்னா அதுக்கு வந்து நீங்க கத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அத நல்லா லேர்னிங் பண்ணணும். இப்போ ஒரு ட்ரேடிங்னா என்ன, அந்த ட்ரேடிங்ல இருக்கிற அந்த சார்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அந்த சார்ட் மொமெண்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் அதுல வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய டைப்ஸான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீங்க எப்படி லேர்ன் பண்ணணும், அந்த ஸ்ட்ராட்டஜிஸை லேர்ன் பண்ணி நீங்க எப்படி அந்த பிசினஸ் மாதிரி அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அதை லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க சார்ட்ல வந்து அந்த சார்ட்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேட் பண்ணணும். அந்த சார்ட்ல நீங்க வந்து ட்ரேட் பண்ணணும். ட்ரேட் மீன்ஸ் அதை வந்து நீங்க அந்த சார்ட்ல வந்து அந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணி அந்த அந்த சார்ட்ல இருக்கிற அந்த ட்ரேட் வந்து இப்போ மொமெண்டம் எப்படி இருக்கு, இந்த மொமெண்டம்ல நாங்க ட்ரேட் பண்ணா ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அதை டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணணும். அதை டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணி ஓகே மார்க்கெட்டிங் இருந்து பை பண்ணலாம் செல் பண்ணலாம் அப்படின்னு நீங்க அதை டெக்னிக்கலா அனலைஸ் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். பட் எதுவுமே தெரியாம ட்ரேடுனாலே என்னன்னு தெரியாம ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னாலே என்னன்னு தெரியாம சும்மா பிளைண்டா போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ண முடியாது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன, அதுக்கப்புறம் அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல இருக்கிற அந்த ட்ரேடிங்னா என்ன, அந்த ட்ரேடிங் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அதுல வந்து நாங்க எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி கத்துக்கணும், அதுக்கப்புறம் அதுல எந்தெந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அந்த சார்ட் ரீடிங் எப்படி பண்ணணும், டெக்னிக்கலா அந்த சார்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணி எந்த மாதிரி பேர்ஸ்ல வந்து நாங்க ட்ரேட் பண்ணணும்,
அது எல்லாமே லேர்ன் பண்ணணும். அது எல்லாமே லேர்ன் பண்ணி நீங்க வந்து ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா வரக்கு அதிக சான்சஸ் இருக்கு. பட் நீங்க எதுவுமே லேர்ன் பண்ணாம சும்மா பிளைண்டா வந்து ட்ரேட் பண்ணீங்கன்னா அது வந்து கேப்லிங்னு சொல்லுவாங்க. சூதாட்டம். இப்போ நிறைய பேர் வந்து ட்ரேடிங்னாலே அப்படிதான் சொல்றாங்க. பட் அது அப்படி கிடையாது. அதை நீங்க கத்துக்கிட்டு அதை ட்ரேட் பண்ணும்போது அது வந்து ஒரு பெரிய பிசினஸ். அதை வந்து நீங்க நல்லா லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணணும். லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது யூ வில் பிகம் ஏ ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்.